திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நேரங்காலங்கள் நல்லா இருக்கு. இது போல குரு 2ல, ராகு 10ல, அதே போல பாத்தீங்கன்னா 11ல சனி அப்படிங்கிறது இனி எப்ப வரும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிரகம் அந்த மாதிரி இருக்கலாம், தனஸ்தானத்துல இருக்கலாம், லாபஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா கோச்சார கிரகமாக, வருட கிரகமாக இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது. இதெல்லாம் இனி எப்ப வரும், அந்த பஞ்சாங்கம்லாம் எப்ப அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? அப்போ யாருக்காவது சரியில்லை, ஏன்னா 90% ரிஷபம் ஓரளவுக்கு மேன்மை பெற்றுக்கொண்டே வருகிறது அப்படிங்கறதா உண்மை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லா இல்ல, சரி வரமாட்டேங்குது, கை வரமாட்டேங்குது, பணம் வந்தது நிக்க மாட்டேங்குது, தொழில் இல்ல, தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சலா இருக்கு, குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில ரிஷபம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒன்னா யோகம் இல்லாத அமைப்பாக ஜாதகம் இருக்கலாம், அல்லது பாத்துட்டீங்கன்னா தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அது எப்ப வருது? ஏன்னா உங்களுக்கு 2.5 வருஷம் நல்லா இருக்க போகுது. சனி 11 இருக்கிற வரைக்கும் 2.5 வருட காலங்கள் நல்லா தான் இருக்க போகுது. இருப்பினும் சரியில்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது தடைகளை உடைக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. ரிஷபத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களை ஆளக்கூடிய கிரகம் உங்களோட இருக்க போகிறார். அதாவது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார். இது உங்க ராசி. இங்க சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். அப்போ ராசி அதிபதி ராசியில் இருந்தாலோ, லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, எப்பேற்பட்ட கண்டங்களாக இருந்தாலும் விலகிவிடும். உங்க மேல யாருக்காவது தப்பான ஒரு பார்வை, தப்பான எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விலக்கிடும். ராசி அதிபதி ராசியில் இருப்பது உங்களுடைய அடுத்த படிக்குண்டான, அடுத்த ஸ்டேஜுக்குண்டான ஒரு பயணமாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் பண்றீங்க, ஒரு மருத்துவ செலவுக்கு போறீங்க, அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க, அல்லது பணம் வாங்க போறீங்க, அல்லது சொந்த பந்தத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு போறீங்க. இது எல்லாமே என்ன தொட்டாலும் சக்சஸ், எதை தொட்டாலும் சக்சஸ். இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் இங்கதான் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய தடைகளுக்கு உண்டான விஷயத்தை சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் போகணும், பணம் வாங்கணும், குடிக்கணும், அதெல்லாம் நின்று போச்சுங்க, இழந்துட்டங்க அப்படின்னு என்னதான் உங்க வாழ்க்கையில தவறான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இயங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சந்தோஷத்துல நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி குடும்பம், குழந்தைகள், பொருளாதாரம், குல தெய்வம், குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடியது, அதே போல அதிர்ஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு புதன் தான் கொடுப்பார். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 2 3க்கு வரும்பொழுது கையில பணம் எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு வழியில பணப்புழக்கங்கள் ஏற்படும், அல்லது உங்க குழந்தைகள் ரீதியாக, அல்லது உங்க குழந்தைகளுக்கு இது போல ஏதாவது பணப்புழக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கறத உண்மை. ஆனால் 18ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் வக்ரமாகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் அது எப்போ, அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில தான் இருக்க போகுது. அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக பலத்தை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் பணப்புழக்கத்தை கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இல்லை அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா வக்ரம்னா கோபம், பிடிவாதம், தன்னுடைய நிலையிலிருந்து மாறு நிலைக்கு வேற நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இல்லைன்னா உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே 18ஆம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் 18ஆம் தேதிக்கு மேல இது போல பணப்புழக்கங்கள் அதிகமாகிறது, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குல தெய்வ வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு அல்லது உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி. அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம முதல்லயே போன மாதம் சொல்லியிருப்போம், சிவராஜ யோகத்தோட சூரியன் வேலை செய்ய போகிறார். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர் அப்படிங்கறது விளக்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த 15ஆம் தேதி வரைக்கும். இப்போ பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல, அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு பரப்போகிறார். அப்ப 5 கூடியவர் 4க்கு வரும்பொழுது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாமே
ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்படும் பொழுது சிவ ராஜ யோகத்தோட இருந்த சூரியன் அடுத்தது புதனோட சேர்ந்து உதாத்திய யோகமாக மாறப்போகிறார். அப்ப உதாத்திய யோகமாக மாறும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், யாருக்காவது படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு, அல்லது படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, அல்லது இங்க படிக்கிற இது எனக்கு பிடிக்கல, இன்னொரு பக்கம் போய் படிக்கலான் இருக்கீங்க, ஸ்கூல் மாத்துறது, காலேஜஸ் மாத்துறது, படிப்பு சார்ந்த விஷயத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போறது, அல்லது வெளிநாடு போறது, ஏதோ ஒண்ணு படிப்பு ரீதியாக ஏதாவது ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரியனும் புதனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இருப்பினும் புதன் 18ஆம் தேதி மேல வக்கரமாகிறதுனால உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தா இன்னும் அதீத யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் கெடக்கூடாது, கெடக்கூடிய காலத்துல இன்னொரு அதிகமான எஃபர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா இந்த படிப்பு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். நான் நல்லா படிச்சிருக்கிறேங்க, ஆனா எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, நான் எனக்கு உண்டான சம்பாத்தியம் கிடையாது, என் வேலைக்கு உண்டான என் உழைப்புக்கு உண்டான சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இந்த சூரியன் 4ஆம் அதிபதி இடமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம், அவரு போய் சேரும் பொழுது இது போல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை தருவார். ஒரு இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். நீங்க நினைத்ததை விட பெரியதாகவே வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 6 லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி. அப்ப லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் அதே போல பெயர் புகழ் மதிப்பு எங்க போனாலும் கிடைக்கிறது. ஆனாலும் 6ஆம் அதிபதியும் ஆகிறாரு, நோய் ஸ்தானாதிபதியும் ஆகிறாரு, கடனுக்கு அவர் தானே பொறுப்பேற்றிருக்கிறாரு. அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நோய் விலகிறதுக்கான நல்ல மருத்துவர், கடன் இருந்தா அது கடனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அல்லது வேற பக்கம் ஏதாவது ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு. சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுக்கு 6 வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடியவர். அப்போ இப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்ப இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா, 4ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய தொடர்பு. அப்போ அதே போல 6ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறதுனால வேலைக்காக ஒரு இடமாற்றம், தொழிலுக்காக ஒரு இடமாற்றம், படிப்புக்காக ஒரு இடமாற்றம், இல்ல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலைங்க, இந்த வாஸ்து சரியில்லைங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு இடமாற்றங்கள், இது எல்லாமே சுக்கிரன் நினைத்தது எல்லாமே இந்த மாதம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது முதலே சொல்லிக்கிறோம், குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருந்து பணத்தை கொடுத்தே ஆகணுங்கிறது விதி, வேற வழியே இல்லை. எப்படிதான் அவர் ஒரு வருஷம் அங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு அந்த விஷயத்த அவர் வந்து அங்க இருந்ததுக்கு உண்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பார். தசாபுத்திகளே சரியில்லைனாலும் கூட ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அவரும் பாருங்க 8ஆம் வீடு 2, 8 தொடர்பு எப்படியும் வந்து உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுத்தே தீரணும். மறைமுக பணம், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் இவரும் வக்ரமாக போகிறார். அதுவும் பாத்துட்டீங்கன்னா 13ஆம் தேதி வக்ரமாக தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியே. அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் யோகமே. உங்க ஜாதகத்துல இது தனியா நான் சனி வக்ர பயிற்சி அப்படின்னு ஒரு ராசிக்கு தனியாவே கொடுக்குறேன். பொதுவா இப்ப நம்ம இந்த மாத பலன்கள் எடுக்கும் பொழுது சனி உங்க ஜாதகத்துல வக்ரமாக தொழில் வளர்ச்சி, அடுத்த தொழிலுக்கு உண்டான வேலைகள், அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சக்சஸ், லாபங்கள் கொஞ்சம் பெருகுவது அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கும். ஒருவேளை சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த விஷயத்துலதான் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. இது தனிப்பதிவாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்குறேன். இப்ப நம்ம பொதுவா ஒரு செகண்ட் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பதிவுகள் இது. அப்போ ஜாதகத்துல பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்ததுன்னா ஓகே, இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனா அலைச்சல் இருக்கும், ரொம்ப பிரச்சனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா அதெல்லாமே தாண்டி ஜெயித்து வரக்கூடிய அமைப்பை இந்த சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஏற்படுத்தி கொடுப்பார். வக்கரம் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க அந்த விஷயத்துல எல்லாம். வக்கர நிவர்த்தி முடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது ரோல் ஆயிக்கும். அடுத்து ராககேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டேன், 4ல கேது இருந்து ஆரோக்கியத்தை பாத்துக்கோ, வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து சரி பண்ணு அப்படிங்கிறது 1.5 வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வரக்கூடிய 1.5 வருஷம் கேதாங்க சொல்லிட்டு இருக்கும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ அப்படிங்கறது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதே போல ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல ராகு இருக்குது. அப்ப 10ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்டம் 1.5 வருஷம் தொழிலுக்கு உண்டான விஷயத்த நீங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான மாதம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ, உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும். மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.